நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகிட்டு காலையில் முழிக்கவே முடிய மாட்டேக்குமா. சே, ஆமாம் கௌதம் எந்திரிச்சிருப்பாரா? ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அவரும் நைட்டு லேட்டாக தான் தூங்கியிருப்பார். எப்படி நம்மள மாதிரி தானே அவரும் முழிக்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாரு. முழிச்சிருப்பாரா? ஃபோன் அடிப்போமா? இல்லை வேண்டாம்மா. என்ன பண்ணுறது இப்போது? மெசேஜ் வேணால் போட்டு பார்ப்போமா? ஐயோ ஐசு, நைட்டு போய் ஏதோ ஒரு தைரியத்தில் கட்டி பிடிச்சி பேசிட்டு வந்துட்டேன். இப்போ என்னன்னு நான் அவருக்கு ஃபோனை பண்ணுவேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. சே, கார்த்தி அண்ணா வேற பார்த்துட்டோவ. ஐயோ சே, என்ன வேலை பார்க்க நான் இப்போல்லாம். சரி, நம்மளே ஃபோனை போட்டு பார்ப்போம், எடுத்து பேசியாரா என்னன்னு. வேற நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் ஆஃபீஸ் போகணும், ஒரு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஃபோனை போட்டு பார்ப்போம். ரிங்கெல்லாம் போகுதே. ஹலோ ஐஸ்வர்யாம்மா. அண்ணே முழிச்சிட்டியலா? நீங்கள் இன்னும் உறங்கிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன், அதான் யோசிச்சுக்கிட்டே ஃபோன் பண்ணினேன். இல்லைம்மா, முழிச்சிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னோம்ல, அதான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். ஆமாம், நீயும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டியோ? நைட்டு லேட்டாக தானடி தூங்குனேன், கொஞ்ச நேரம் உறங்கியிருக்கலாம்ல. நான் இப்போ தான் கத்த முழித்தேன், அதான் எந்திரிச்சதும் உங்களுக்கு ஃபோன் பண்ணியேன். சரி ஐஷு, இதை பற்றி யோசிக்காமல் கவலைப்படாமல் இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சரியா? எந்த பிரச்சனை வந்தாலும் 2 பேரும் சேர்ந்து அதை சமாளித்து இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். நீ இதை நினச்சி வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும் சரியா? சரிங்க கௌதம், நீங்களும் அப்படியே இருங்க. நானும் இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கேன். அப்படி என்ன தான் பிரச்சனை நடந்துச்சு, ஏன் இப்படியெல்லாம் இவங்க நடந்துக்கிறாங்க இப்போன்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்லியேன். சரி ஐஷு, பார்த்து வேறு எதுவும் பிரச்சனை வந்துடாமல் பார்த்துக்க சரியா? சரி, நீங்களும் சாப்பிட்டு எடுத்து இருக்கணும் சரியா? ஐசே. கௌதம், ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க, எங்கள் சித்தி வராங்க. சரிம்மா. என்ன மக்களே, இப்போ தான் முடிச்சியோ? ஆமாம் சித்தி. ஆமாம், நீங்கள் இன்னும் இவ்வளோ காலையில் ரெடியாகி வந்திருக்கிய? எங்கே கிளம்பிட்டிய? ஊருக்கு போயிட்டு வரேம்மா. ஏன் சித்தி, இன்னும் 2 நாள் இருந்திருக்கலாம்ல? இல்லைம்மா, அங்கே தம்பிக்கு உடம்பு முடியாமல் கிடக்கா, அதான் நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வார தம்பியும் கூட்டிகிட்டு. உடம்பு சரியில்லையா? என்னாச்சு தம்பிக்கு? ஏதோ ஜுரம் அடிக்கி வாமிட்டாக எடுத்து நடக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு உங்கள் சித்தப்பா, அதான் என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேம்மா. அப்படியா? சரி, அப்போ நீங்கள் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு ஃபோன் அடிங்க, வரும்போது தம்பியும் கூட்டிகிட்டு வாங்க சித்தி. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேம்மா. நீ இதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் சாப்பிட்டு எடுத்து சிரிச்சிட்டே இருமாக்கா. நேற்றே எதுவுமே சாப்பிடாமையே படுத்துட்டேன், கொஞ்சோண்டு பாலாவது காய்ச்சி குடிச்சிருக்கலாம். சரி, உனக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும், நீ இப்போ வற்புறுத்த வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். நேற்று மாதிரியே இருக்காத மக்களே, எல்லாம் சரியாயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக. நீயும் சாப்பிட்டு எடுத்து சந்தோஷமாக இருக்கணும் சரியா? சரிங்க சித்தி. சரி மக்களே. அம்மா, இன்னும் அந்த பையன்கிட்ட நீ பேசிட்டு தான் இருக்கிறியோ? என்னோடய ஃபோன் நேற்று தொலைஞ்சிட்டு சித்தி. நைட்டு தான் சுபின் கொண்டு வந்து கொடுத்தான். இன்னும் நான் ஆனே பண்ணல, இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். அதனால் நான் யார்கிட்டேயும் நேற்றுலேருந்து இன்னும் பேசவே இல்லை சித்தி. சரி மக்களே, உங்கள் அப்பா இப்போ ரொம்ப கோவமாக இருக்காரு பார்த்துக்க, அதனால் கொஞ்ச நாளுக்கு எதுவும் பேசிக்கிறாத அந்த பிள்ளைகிட்ட சரியாம்மா? பாவம், அவனும் நல்ல பிள்ளை தான், அந்த தம்பியும். என்ன செய்ய முடியும், நம்ம ஒன்று நினச்சா விதி ஒன்று நினைக்கி. அதனால் நீ இப்போதைக்கு எதுவும் பேசிக்கிறாத மக்களே. கொஞ்சம் உங்கள் அப்பாவுக்கு கோவம் குறைஞ்ச பிறகு நானே அம்மா எல்லாம் பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோமக்கா. அது வரைக்கும் அவர்கிட்ட அவர் கண்ணில் படுற மாதிரியோ இல்லை அவர் கோவப்படுற மாதிரியோ எதுவும் செஞ்சிடாத. செஞ்சுட்டு திட்டு வாங்கிட்டோ அடி வாங்கிட்டும் நடக்காத. உங்கள் அப்பா கோவப்பட்டார்னா என்ன செய்வார்னே தெரிய மாட்டேக்கு. சரிங்க சித்தி. ஆனால் ஒன்று பற்றியா மக்களே, உங்கள் அத்தை உருவத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்க நீ பார்த்தியா? ஏதோ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போன இடத்துல ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளை தான் உனக்கு அத்தை பையனாக வந்திருக்கான். அப்பயும் பார்த்தியா, குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு. என்னத்தை சொல்ல. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். நீ அதை பற்றியே யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம கிடக்காத மக்கா. நம்ம பொறுமையாக பார்த்துக்கிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டு எடுத்து சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கணும் சரியாம்மா? வேற ஒன்றை பார்த்து பார்த்து அம்மையும் அழுதுட்டு கிடப்பா. நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இல்லைன்னா உங்கள் அப்பாவும் கஷ்டப்பட்டு கிடப்பாரு. அதுக்கு தான் சொல்லியே. சரிங்க சித்தி. சரி மக்களே, சித்தி போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருக்கணும் என்னம்மாக்கா? சரிங்க சித்தி. போயிட்டு தம்பிக்கு எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. கண்டிப்பாக அடிக்கம்மா. ஹலோ கௌதம். இருக்கேன் மேடம். நீங்கள் கட் பண்ணிட்டியோன்னு நினச்சிட்டேன். வேற இதுக்கே நான் ரோசப்பட்ட எப்படி? இனி எவ்வளவோ பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கே கோவப்பட்டு கட் பண்ணிட்டு போனால் மற்ற எல்லாரையும் சமாளித்து எப்போ நம்ம கல்யாணம் பண்ண முடியும்? அதனால் இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். எங்கே நீங்கள் கோவப்பட்டு காலை கட் பண்ணிட்டியலோன்னு நினச்சி கொஞ்சம் பயந்துட்டேன். ஏடி, ஆமாம், இப்போ தான் நான் உனக்கு அத்தை பையன், நீ எனக்கு மாமா பொண்ணுன்னு தெரிஞ்சிட்டுல்ல,
அப்புறம் எதுக்கு இன்னும் வாங்க போங்கன்னே கூப்பிட்டு நடக்க? நான் எப்படி உன்னைய ஏட்டி வாட்டின்னு கூப்பிடியேன், அந்த மாதிரி நீயும் என்ன அத்தான் இல்லை மாமா இல்லை பொயா வயனாவது கூப்பிடலாம்ல. இப்படி வாங்க போங்கன்னே சொல்லியது இது மூணாவது மனுஷங்கள மாதிரி கூப்பிட உனக்கு பிடிச்ச மாதிரி இதில் ஏதாவது ஒன்று சொல்லி. ஆ அதெல்லாம் நான் கூப்பிட்டுக்கிட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் வராது. வராதா? கூப்பிட்டாதான் வரும். நீ தான் நீ கூப்பிடவே மாட்டேங்கிய. அப்படி வாங்க போங்கன்னே சொல்லிட்டு எனக்கு வேற எப்படி வரும்? கூப்பிட்டு பழகுனா தானே வரும். எங்கள் அம்மா கூட அப்பாவை ஏங்க என்னங்கன்னு தான் சொல்லுவாங்க. நீ அப்படியாவது கூப்பிடலாம்ல. எதுவுமே கிடையாது. சும்மா சொல்லுங்க கௌதம், வாங்க கௌதம், போங்க கௌதம், அவ்வளோதான். எனக்கு அதெல்லாம் புதுசாக இருக்குல்ல, ஒரு மாதிரி இருக்குது கூப்பிட்டியதுக்கு. நான் வேணும்னா போக போக கூப்பிட பழகிக்கிடியேன். என்னது ஏங்க என்னங்க அத்தா மாமா இதை சொல்லியதுக்கு உனக்கு கூச்சமாக இருக்கா? அடி பாவி, உன்னைய வச்சு எப்படி நான் காலத்தை ஓட்ட போகிறேன்னு தெரியலையே. ஐயய்ய. அதை நான் பழகிக்கிடியேன்னு சொல்லியோம்ல, உடனே எல்லாம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட பழகிக்கிடியேன். ஆமாம், நீங்கள் இன்றைக்கி ஏதோ முக்கியமான வேலை இருக்குது, ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்பலையோ? ஆமாம், கிளம்பணும் இதுக்கப்புறம் தான். அது நம்ம கார்த்தி இருக்கான்ல, ஆமாம், கார்த்தி அண்ணே. அவனை பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்லிய? நல்ல விஷயந்தான், அது உங்கள் கம்பெனி, நீங்கள் தானே டிசைட் பண்ணணும், என்கிட்ட கேட்டால் எப்படி? என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஒய்ஃபாக வரப்போடுவ. அதான் இப்போலேருந்தே எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். வேற நான் ஏதாவது தப்பு பண்ணாலும் நீ சொல்லுவல்ல, இது தப்பு, இப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்காண்டி தான் சொல்லியேன். கார்த்தி அண்ணே ரொம்ப நல்லவர் தான், எல்லா வேலையும் பொறுப்பாக இருந்து செய்வார். வேறு உங்களுக்கு அவர் பிஸ்னஸ் பார்ட்னராக ஏற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எடுத்துக்கோங்க. ஆமாம், நானும் அவனை பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கணுன்னு தான் சொல்லியிருக்கேன். அவன் வேற எங்கேயாவது வேலை கேட்க போகிறேன், இல்லைனா லோனை போட்டு நானே தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு பார்க்கேன். ரெண்டுமே இல்லைன்னா திரும்ப ஃபாரின்கே போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் எனக்கு அவனை அப்படி விடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, உனக்கு தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீ என் கூடவே பார்ட்னராக சேர்ந்துரு. இது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தானே. என்ன உன்கிட்ட அப்போ இன்வெஸ்ட் பண்ண முடியாததுனால நீ அப்போ வரலன்னு சொல்லிட்ட. இப்போது உன்னால் முடிஞ்சால் கொடு, இல்லைனா நீ இப்போது ஜாயின் பண்ணிக்கோ. ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நான் லெஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். நேற்றே அவனை பேப்பர்லாம் சைன் பண்ண சொல்லியிருந்தது. வேறு நேற்று நடந்த பிரச்சனையில் அதை நான் அப்படியே விட்டுட்டேன். அதான் இன்றைக்கி போனதும் முதல் வேலையாக அவனை கூப்பிட்டு அந்த பார்ட்னர்ஷிப்பில் சேர்த்து விட்டுறணும். ஓ அப்படியா, சரி சரி, அப்போ நீங்கள் அந்த வேலையை பாருங்கள். போகிறேன் டி. அதான் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டல. டாக்குமெண்ட்ஸ் வேலைலாம் முடிஞ்சிட்டு சிக்னேச்சர் மட்டும்தான் அவங்க அண்ணன் வந்து போடணும். அதான் நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் போகிறேன். ஷாலினி. என்னம்மா? என்ன மக்களே, சீக்கிரம் முழிச்சிட்டியோ? ஆமாம்மா, என்னமோ உறக்கம் வரல, அதான் முழிச்சிட்டேன். சரி, உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான் என்னன்னு பார்த்தியா? இன்னும் கோமா தான் கிடக்கானோ? அவன் ரூமுக்கு போனேன், அங்கே ஆள் இல்லை. சரி, அப்படியே பால்கனி பக்கமாக பார்த்தா அங்கே உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். யார்கிட்ட பேசியான்னு தெரியல, ஆனால் ஃபோன் பேசிகிட்டு இருந்தான், அது மட்டும் தெரியும். அப்படியா? நைட்டு எப்போ வந்தானே தெரியல. ஒரு 12 மணி வரைக்கும் நான் பார்த்தேன், அவனை காணே இல்லை. அதுக்கு பிறகு அப்படியே சோஃபாலேயே தூங்கிட்டேன். ஆமாம், நானும் முடிச்சுட்டு தான் இருந்தேன். வேற அவன் 12-12:30 வரைக்குமே வரலை. அதுக்கு மேலே நான் ஃபோன் அடித்தும் பார்த்தேன், அவன் எடுக்கலை. அப்புறம் நானும் அப்படியே தூங்கிட்டேன். எப்படியும் ஒரு மணி 2 மணிக்கு தான் வந்திருப்பான்னு நினைக்கேன். சே, இவனை பார்க்கவும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியும்? எங்கள் அண்ணன் தான் மனசு இறங்கி வரைய மாட்டேக்காரே. ஏம்மா, என்னதாம்மா பிரச்சனை உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும்? இட்டி அதான் சொன்னோம்ல, வேற எத்தனை வாட்டி சொல்லிட்டு அடப்பாவ. அப்பா உங்கள் வீட்டில் வந்து பேசின பிறவும் எதுக்குமா உங்களையும் அடிக்க ஆள் அனுப்ப போகிறாங்க? எனக்கு அதுதான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் இதையே தான் நான் யோசிச்சுட்டு அடந்தேன். அதான் தெரியலையே. காலையில் உங்கள் அப்பா வந்து பொண்ணு கேட்டுட்டு போனார். எங்கள் அப்பாவும் அண்ணனும் 2 பேரும் சம்மதிச்சு, சரி என் பிள்ளை என் கண்ணு முன்னாடி இருந்தால் போதும், நீ நல்ல பையன்தான், உனக்கு நாங்களே ஒரு தொழில் தொடங்கி தாரோம், அதை பார்த்துக்கிட்டு எங்கள் கண்ணு முன்னாடியே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சார். ஒரு நல்ல நாளாக பார்த்து வீட்டில் இருக்க பெரியவங்களையெல்லாம் வந்து பேச சொல்லுன்னு சொல்லி. வேறு அன்றைக்கி நைட்டே உங்கள் அப்பாவை ஆளை வச்சு அடித்து துப்பாக்கியால் சுட்டு கையில் குண்டடிப்பட்டு அந்த வலியோடு வந்து நின்னார் என் முன்னாடி மனுஷன். அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிட்டு, அதான் அவரை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வேறு எனக்கு கோவமாகவும் வந்துருச்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்கள நினச்சி. சரி, அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனால் அங்கேயும் வந்துட்டவ எங்களை அடிக்கிறதுக்கு துரத்தி. அதுக்கு பிறகு அங்கேருந்து நாங்கள் ஓடி போயிட்டோம். ஏம்மா, நீங்கள் 2 பேர் மட்டும் எப்படி ஓடி வந்தீங்க? உங்களை யாரும் சப்போர்ட் பண்ணாமல் எப்படி தனியாக வந்தீங்க? இல்லை மக்களே, உங்கள் அப்பாவோட அப்பா அம்மா இந்த உங்கள் அஞ்சலி அத்தை எல்லாருமே இருந்தாவ. அப்போ உங்கள் அஞ்சலி அத்தைக்கு கல்யாணம்லாம் முடியலை. அவங்க 3 பேரும் அப்போது கோயிலுக்கு எங்கேயோ போயிருந்தாவ போல இருக்குது. அன்றைக்கி நைட்டு அவங்க யாருமே இல்லை. வேற உங்கள் அத்தை வீட்டுக்காரர் இருக்கார்ல, அஞ்சலி அத்தை வீட்டுக்காரவங்க, அவரும் உங்கள் அப்பாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு பார்த்துக்க. அவர் தான் எங்களையே கூட்டிகிட்டு போய் விட்டார், ட்ரெயினெல்லாம் ஏற்றி. அதுக்கு பிறகு நாங்கள் அப்படியே அங்கேருந்து சென்னைக்கு போய் கொஞ்ச நாள் இருந்தோம்.
2 வருஷம் அங்கேயே இருந்திருப்போம். உங்கள் அண்ணன் பிறக்கிறதோட இருந்தோம். அதுக்கு பிறகு எங்கள் அப்பா தவறிட்டாருன்னு ஒரு இது வந்துச்சு நியூஸு. அப்புறம் இங்கே வந்தால் எங்களை யாருமே சேர்த்துக்கல. எங்கள் அப்பா கிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க விடலை. அப்புறம் அப்படியே நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு அங்கேருந்து ஃபாரின் கிளம்பி போயிட்டோம். அப்பாவும் அத்தை வீட்டுக்காரவங்களும் ஃப்ரெண்டா? அப்படின்னா அத்தைக்கு லவ் மேரேஜாமா? இல்லை மக்களே, லவ் மேரேஜ் எல்லாம் இல்லை. நாங்கள் ஃபாரின் போகும்போதே உங்கள் அப்பாவுக்கு அம்மா அப்பா தங்கச்சின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டோம். உங்கள் அத்தை அப்போ தான் காலேஜெல்லாம் முடிச்சாவ. வேற மாப்பிள்ளைன்னு தேடும்போது உங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு பார்க்கவே நல்ல பிள்ளையாக இருந்ததா. ஃபாரினில் வேற புது இடம், அங்கே போய் யாருக்கு பொண்ணை கொடுக்குறதுன்னு சொல்லி உங்கள் அப்பா அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டார். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. உங்கள் அத்தையும் சரின்னு சொல்லிட்டாவளா. அதான் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாவ. லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. ஓ அப்படியா? நான் கூட அப்பாவும் மாமாவும் ஃப்ரெண்டுன்னு சொல்லவும் ஒரு வேளை லவ் மேரேஜாக இருக்குமோன்னு நினச்சி கேட்டேன். இல்லை இல்லை, அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். அம்மா உனக்கு எதுக்கு இந்த கதை காலையிலேயே? போய் பல்ல தேய்ச்சிட்டு வேறு வேலை கிடந்தா பாரு. இப்போ ஆடி மாதம் வேறு ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி ஒதுக்கி வைக்கணும். வேற நல்ல நாள்லாம் ஒன்று ஒன்றா சாமி கும்பிட வேண்டியிருக்கு. அட ஏமா நீ இப்படி காலையில் எந்திரிச்சோன்னே ஆரம்பிக்க? கொஞ்சம் போரு, இப்போ தான் நான் முழிச்சேன். போய் பல்ல தேய்ச்சிட்டு காஃபியை போட்டு குடிச்சிட்டு வாரேன். காஃபியெல்லாம் போட்டு தான் வச்சுருக்கேன். பல்ல தேய்ச்சிட்டு அந்த காஃபி சூடு வேணும்னா சூடு பண்ணி குடி, இல்லைன்னா அப்படியே எடுத்து குடிச்சிட்டு அடுத்த வேலையை போய் பார்ப்போம். போகிறேன் போங்க. என்ன வேலைகள்லையாக இருக்காமா இந்த பிள்ளை, என்ன சொல்லியதுன்னே தெரியல. ஏட்டி வசந்தி, எருமை, வசந்தி எருமை மாடே, எனக்குத்தான் இப்படி கடந்து கத்திட்டு அடக்கிய ஆளுங்கத்தால ஏன் தான் இப்படி உயிரை எடுக்கிறீரோ தெரிய மாட்டேக்கு. யாரு உன் உயிரை நான் எடுக்கிறேன்னா இல்லை என் உயிரை நீ வாங்கியா? ஏன் நான் என்ன பண்ணேன்? நான் பாட்டுக்கு செவனே தானே படுத்துட்டு அடக்கேன். அதை தாண்டி கேட்க ஆடி மாதம் அதுவுமா? சரி காலையில் எந்திரிச்சு ஒரு காஃபியை வச்சு குடிப்போம், குடிச்சிட்டு அடுத்து வேலையை பாப்பான்னு நினச்சி காலையில் எந்திரிச்சு நானே உனக்கு காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடுத்தா அதையும் குடிச்சிட்டு சோஃபாவில் வந்து மல்லாந்து படுத்து தூங்கிட்டு அடக்க. எப்படி உனக்கு மட்டும் இப்படியெல்லாம் உறக்கம் வருது சொல்லு? அங்கங்கே குடும்ப பொம்பளைகள் எந்திரிச்சோமா, வீடு வாசலை ஒதுக்கி எடுத்து வச்சோமா, சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, அடுத்து வீட்டில் சாமியை கும்பிட்டோமான்னு இருக்காளுவேன். மணி 8:30 9 ஆனாலும் பரவாயில்ல, நான் எந்திரிக்க மாட்டேன். நீ பாட்டுக்கு படுத்துட்டு அடக்க. வேறு காலையில் சோறும் நானே பொங்கி வச்சேன், அதையும் தின்னுட்டு தூங்குவேன். மதியானத்துக்கு தின்னுட்டு ஒரு சோவார போவேன். இதெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளை செய்யக்கூடிய வேலையா? ஏன் இப்படி சத்தம் போடுறிய? நைட்டு நான் வர லேட் ஆகிட்டு தானே தூங்கின கொஞ்ச நேரம். ஆமாம், இவ பெரிய கலெக்டர் வேலையெல்லாம் பார்த்துட்டு வரா. நைட்டு லேட்டாக வந்ததுக்கு ஊராக வீடு வீடாக உட்காந்து கதை அடிச்சுட்டு தெருவா திரிஞ்சிட்டு உனக்கு வர்றதுக்கு லேட் ஆகிட்டுன்னு தூங்குனியோ? ஒழுங்கு மரியாதையாக போய் வீட்டெல்லாம் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்புற வழியை பாரு. மண்டையை பொழந்துருவேன் சும்மா இப்படியே மல்லாந்து படுத்து தூங்கிட்டு அடந்தேன்னா. உன் புருஷங்காரன் வரட்டும், அவனுக்கு இருக்கு ஏதே இங்கே பாருங்க, தேவையில்லாமலாம் பேசி நடக்காதீங்க சொல்லிட்டேன். மண்டையை பொழந்துருவேன், அடிச்சிருவேன், மிதிச்சிருவேன்லாம் சொல்லிட்டு நடக்கிறிய. என்ன அடிச்சிருவியலோ? நான் எதுக்கிட்டே உன்னையே அடிக்கணும்? என் பிள்ளை வரட்டும், அவன்கிட்ட சொல்லி கொடுக்கேன். அவன் உன்னையே பொழந்தா போதாதா? நல்ல பொம்பளையாக இருக்கா பாரு. எப்படி வீடு வீடாக சோவார போகிறது, உட்காந்து எங்கனையாவது வாங்கி என்னத்தையாவது தின்னுட்டு அங்கேயே கிடக்க வேண்டியது நாள் முழுக்க. வேற நைட்டு தூங்குற நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது, அதுவும் எப்போ 12 மணி 1 மணின்னு பேய் கூட சேர்ந்து வாரா. சரி, நான் எங்கே போனேன்? இங்கே நம்ம நிர்மல் அக்கா வீட்டில் தான் இருந்தேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட சேர்ந்து இருக்க வேண்டியது தான். அது கூட போகலன்னா எப்படி? நாளைக்கு உங்களுக்கு எதுனா ஒன்றுனா நான் யாரை போய் தேடுவேன்? இப்போ நான் போனால் தான் நாளைக்கு உங்களுக்கு 4 பேர் வருவாங்க. பிசாசு காலங்கத்தால் எப்படி வாய வைக்கிறா பாரு. ஆடி மாதம் அதுவும் பிறந்த அன்னைக்கே எப்படி என் உசரை எடுக்கா பாரு. சே, பொம்பளை இன்னைக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. கிளவி இதுக்கு ஒரு பாயசத்தை போடணும்ப்பா. கொஞ்ச நேரம் உறங்க விட மாட்டேங்கி. அது கண்ணு முன்னாடி படுத்தாலே தலைவலியாக இருக்குமா. சே